கவலை இல்லாம கலர் பிரிண்ட் பண்ணுங்க, அதுவும் மிக குறைஞ்ச விலையில. எப்சன் ஈகோ டேங்க் பிரிண்டர்ஸ். இது வெறும் ஃபேபுலஸ் இல்ல, இது டோட்டலி பிரிண்டபிளஸ். மாவீரன் பொல்லான் அவருடைய 257வது பிறந்த நாளை முன்னிட்டு இன்றைக்கு மிகச்சிறப்பாக அவருடைய பிறந்த நாள் இங்கே கொண்டாடப்படுகிறது. ஏறத்தாழ 8 மணியிலிருந்து இந்த நிகழ்ச்சி துவங்கி நடந்து கொண்டே இருக்கிறது. மாலை வரை தொடர்ச்சியாக உள்ளூரில் இருக்கிற பெருமக்கள் மட்டுமல்ல, பல மாவட்டங்களிலிருந்து வெளியூரிலிருந்து வந்து பொல்லான் அவருடைய நினைவிடத்திலே அவருடைய சிலைக்கு மாலை அணிவித்துவிட்டு மரியாதை செலுத்தி செல்ல இருக்கிறார்கள். கடந்த சில ஆண்டுகளாக இது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இங்கே ஜெயராம்புரத்தில் ஒரு நல்ல அரங்கத்தை கட்ட வேண்டும். அது ஒரு அடையாளமாக இருப்பது மட்டுமல்ல, அந்த மக்களுக்கு மிகப்பெரிய அளவிலே பயனுடையதாக அனைத்து வசதிகளையும் கொண்டதாக இருக்க வேண்டும் என்று தன்னுடைய விருப்பத்தை அவர்கள் தெரிவித்தார்கள். அதேபோல் பொல்லான் அவர்களுக்கு ஒரு நல்ல சிலையும் அமைக்க வேண்டும் என்ற கருத்தையும் தெரிவித்தார்கள். அந்த அடிப்படையிலே இங்கே பொல்லான் அவர்களுக்கு சிலை அமைக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய பெயராலே அரங்கம் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த அரங்கம் முழுக்க அந்த மக்களுக்கு தங்களுடைய குடும்பத்திலே நடக்கிற நல்ல நிகழ்ச்சிகளை நடத்துவதற்கு வசதியாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஏறத்தாழ மொத்தமாக 5 கோடி ரூபாய் செலவிலே இந்த திட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். தீரன் சின்னமலை அவருடைய படை தளபதியாக இருந்து அவர்கள் விடுதலைக்காக தங்களை முழுமையாக அர்ப்பணித்து கொண்ட அப்படிப்பட்ட ஒரு மாவீரன் தான் பொல்லான் அவர்கள். எனவே இங்கே இருக்கிற மக்கள் இந்த அரங்கமும் இந்த சிலையும் அமைக்கப்பட்டதிலே மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார்கள். அவருடைய வாரிசுதாரர்கள் மட்டுமல்ல, இந்த பகுதியில் இருக்கிற அனைத்து மக்களுமே இந்த அரங்கமும் இந்த சிலையும் சிறப்பாக அமைந்திருக்கிறது என்ற அந்த உணர்வை தெரிவித்திருக்கிறார்கள். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நேரடியாக இங்கே வந்து இந்த அரங்கத்தை எல்லாம் சுற்றி பார்த்துவிட்டு சிலையை எப்படி அமைந்திருக்கிறது என்பதையெல்லாம் திறந்து வைத்து பார்த்து எங்களிடத்தில் அவர்கள் பேசிவிட்டு சென்றார்கள். அதேபோல் தீரன் சின்னமலை அந்த இடத்திற்கும் சென்று அங்கே ஒரு சிலை அமைப்பதற்கான ஏற்பாட்டையும் சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார்கள். எனவே தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களாக இருந்தாலும் துணை முதலமைச்சராக இருந்தாலும் எந்த பாகுபாடும் இல்லாமல் அனைவரும் சமமாக எல்லா வாய்ப்பு வசதிகளையும் பெற வேண்டும் என்ற அக்கறையோடு அவர்கள் செயல்படுகிறார்கள். குறிப்பாக தாய்மார்கள் அவர்களுக்கு அனைத்து வசதிகளும் அரசாங்கத்தில் இருக்கிற திட்டங்கள் அத்தனையும் அவர்களுக்கு சென்றடைய வேண்டும் என்பதிலே மிகுந்த அக்கறை எடுத்துக்கொள்கிறார் என்பதை நாம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அதேபோல் நம்முடைய மாவட்டத்திலே பல முன்னேற்றங்கள் வருவதற்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் காரணமாக இருந்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, துணை முதலமைச்சர் அவர்களும் பல திட்டங்கள் நமக்கு வருவதற்கான ஏற்பாட்டை செய்திருக்கிறார்கள். இன்னும் சொல்லப்போனால் நாளைய தினம் ஒரு பெரிய மகளிர் மாநாடு கோவையிலே நடக்க இருக்கிறது, பல்லடத்தில். அங்கே மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வர இருக்கிறார்கள். கனிமொழி அவர்களும் நம்முடைய செந்தில் பாலாஜி அவர்களும் அந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறார்கள். அங்கே இருக்கிற மாவட்ட செயலாளர்கள் செல்வராஜ் உட்பட எல்லோரும் அங்கே செய்து கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் நம்முடைய துணை முதலமைச்சர் அவர்கள் 30ஆம் தேதி மாலை ஈரோடு வர இருக்கிறார்கள். ஈரோடு வந்து ஐஆர்டி இன்ஜினியரிங் கல்லூரியில் மிகப்பெரிய ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். எனவே இப்படி பல்வேறு திட்டங்கள் நம்முடைய மாவட்டத்தை நோக்கியும்
வந்து கொண்டே இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இந்த நிகழ்ச்சியிலே வந்து இங்கே எங்களோடு இன்றைக்கு கலந்திருக்கிற அத்துணை நிர்வாகிகளுக்கும், அரசு அதிகாரிகள், மற்ற நிர்வாகிகள், எம்பிக்கள், எம்எல்ஏக்கள் மற்றும் உள்ளாட்சி அமைப்புகளை சார்ந்தவர்கள், இந்த பகுதியிலேயே இருந்து அத்துணை பணிகளையும் செய்து கொண்டிருக்கிற நிர்வாகிகள், நான் ஒவ்வொருடைய பெயராக சொல்ல முடியாது, அத்தனை பேருக்கும் இந்த நேரத்தில் எங்களுடைய நன்றியை நாங்கள் உரித்தாக்கிக் கொள்வோம்.